அனைவருக்கும் நமஸ்காரம். உங்கள் கேதுவின் காதலன் பேசுகிறேன். நமது நெக்ஸ்ட் டிவி நேயர் அனைவருக்கும் இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களும் வாழ்த்துகளும் அனைவருக்கும் சொல்லிக்கொள்கிறேன். இப்போது உதாரணமாக நம்ம பேசுவோம். எல்லாருக்கும் ஒரு ஆவல், குரு பெயர்ச்சி, ஆம் ஒரு நல்லது நடந்து விடாதா என்ற ஏக்கம், நம் குடும்பத்தில் திருமண விழாக்கள் நடந்து விடாதா என்ற மற்றொரு ஏக்கம். ஆக ஏக்கங்களுக்கு ஒரு விடிவு காலமாக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை 12 ராசிகளுக்கும் நமது டிவி நேயர்கள் மூலமாக காண்போமா? இப்போ பாருங்க, 2026 குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் ஒரு ஆசைதான். மீனம் மட்டுமேன், ஆசையின் உறவிடமா, ஆசை இல்லா மறைவிடமா? மீனராசிக்கு 5ல் குரு. பிள்ளைகளால் உபத்திரங்களும் பூர்வீகத்தில் உபத்திரங்களும் வந்தே தீரும். பிள்ளைகள் கவலைகள் உங்களுடைய நெஞ்சத்திலும் சிந்தனையிலும் மாறாமல் ஒரு தடமாக, ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து கொண்டு உங்களுடைய புத்திகளை தடுமாற வைக்கும். கார்கோ பாவனாசின்னு சொல்லுவோம், உச்சகுருன்னு சொல்லுவோம். இந்த நேரத்தில் மீன ராசி கண்டிப்பாக பூர்வீகத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தே தீரும். கூட்டு சொத்தா இருந்தா தனித்தனியாக பிரிக்கப்படும். குழந்தைகளை பத்திரமாக, அதுவும் பெண் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 5ல் குரு. 5ல் குரு இருக்கிறவங்களுக்கு புத்தி தான் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்காது. மனம் ஒரு விதத்தில் பதத்தி கொண்டே இருக்கும். குல தெய்வத்தை என்னாலும் நினைத்து கொண்டு, பூர்வீக மண்ணை மிதித்து கொண்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. மீனராசி காலபுருஷனுக்கு 12, அந்த அதிபதி குரு 5ல், காலத்திற்கு 4. 12 கூடையவன் 5ல் அமர்கிறான். வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற தெய்வங்களும் குழந்தைகளும் அல்லது நட்புகளும் அறிவுகளும் உங்களை வாழ வைக்கும். உள்ளூரில் இருக்கிறவங்க வாழ வைக்க முடியாது, உள்ளூரில் இருக்கிறவங்க. ஆக உள்ளூர் வாசிகளால் உங்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடையாது. ஆக வெளியூர் வாசிகளும் வெளியூர் தெய்வங்களும் வெளியூர் நட்புகளும். இதை ஒரு வரியில் சொன்னோம்னா, தயவு செய்து மீனராசி நேயர்கள் வெளியூருக்கு போயிட்டு ஒரு இரவு தங்கி உங்களுடைய தெய்வத்தையோ உங்களுடைய பிடித்த குருமார்களையோ அல்லது நீங்கள் படித்த பள்ளிக்கூடங்களுக்கோ சென்று கடந்த கால நினைவுகளை இப்பொழுது ஞாபகப்படுத்துங்கள். சீரும் சிறப்புமாக இருக்கும். பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய வீடுகளை, சொத்துக்களை சரி செய்யுங்க. இந்த 2026 சொத்தை சரி செய்வதற்கும், தாய் வீட்டு வழி சொத்தையும் தந்தை வீட்டு வழி சொத்தையும் சரி செய்வதற்கு இப்பொழுது காலம். மீனம். அதுபோல திருமணம், பிடித்தவர்களோடு காதல் திருமணம். மீனத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ, மீனராசி நேயர்கள் யாராக இருந்தாலும், மீனத்தில் நடப்பு திசை நடந்தாலும் இவர்கள் வீட்டில் காதல் திருமணம் உண்டு. அந்த திருமணத்திற்கு ஆதரவு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் உண்டு. ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்கிற அத்தனை பேரும் மீனத்தில் கிரகம் இருக்கும், மீனத்தில் தசா நடக்கும். இவர்களுக்கு நினைத்ததை நடத்தி கொள்வார்கள். இதில் ஒரு விஷயம், குழந்தை பேர் பெறுவதற்கு ஒரு வாய்ப்புகள் அனைவரும் உண்டு. டெஸ்ட் டியூப் பேபியும் உண்டு, மருத்துவமும் உண்டு. ஆக இந்த மருத்துவத்தில் மிக கவனமுடன் இருங்கள். ஏனென்றால் மருத்துவ கோளாறுகள் ஏற்பட்டு மருத்துவத்தால் பிரச்சனையில் சிக்குபவர்கள் இந்த மீனராசி நேயர்கள். மீனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் இந்த நோய்க்கு இந்த மாத்திரையா, இந்த மாத்திரை சரியாக இருக்கிறதா, நம் உடலுக்கு ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாத என்ற கருத்தின்படி மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் மருந்து உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் வருத்தியே தீரும். ஆக 2026 மீன ராசிக்கு மருத்துவங்கள் உண்டு. ஆனால் மருந்து மாற்றங்களால் உடல் உபாதைகள் ஏற்பட்டுவிடும். ஆக மருத்துவத்தையும் மருத்துவரை தேர்ந்தெடுத்து இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று
எடுத்து விழிப்புடன் செயல்படுங்கள். நன்றி, நமஸ்காரம்.